ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யுகிஸ் அட்வென்ச்சர். நான் உங்கள் யுகி. ஸோ இன்னைக்கு அக்டோபர் 11th மார்னிங் இப்போது அரவுண்டு 7:30 ஆகுது. ஸோ இதுதான் நாங்கள் தங்கி இந்த ரெசார்ட், புலி ரெசார்ட் சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஹோம் ஸ்டே மாதிரி தான் இருக்கும். ரெசார்ட் சொல்கிறது இது ஒரு ஹோம் ஸ்டே. இது நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குற ஒரு ஹோம் ஸ்டே தாங்க இது. ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட் தான் எனக்கு ரெஃபர் பண்ணார், மிஸ்டர் பூந்தப்பன் சொல்லிட்டு. அவர் தான் எனக்கு ரெஃபர் பண்ணார். ஸோ நீங்களும் இங்கே ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை நீங்கள் என்டர் ஆன ஒன்றுமே உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும் 3வது பில்டிங். ஸோ துளிர் ஹோம் ஸ்டேன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதுதான் அந்த ரூம் ஸ்டே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசன்றதுனால, இப்போ ஆஃப் சீசன் போயிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து 1000 rupees தான் சார்ஜ் பண்ணார் அவர், ஈவன் எங்களுக்கு தெரிஞ்சவருன்றனால. ஸோ மைட் பி சீசன் டைமில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதை என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம அதிரப்பள்ளி கிளம்பியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 80 kilometers கிட்ட இருக்குது அதிரப்பள்ளி இங்கேருந்து. ஸோ போகிற ரூட் வந்து ஃபாரஸ்ட் ரூட்டுன்றதுனால ஸோ கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புறது கொஞ்சம் நல்லது. ஸோ கிளம்பியாச்சு. வெயிட் பண்ணுங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஒன்ஸ் அகெயின் என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, ஸ்டார்ட் ஆகிட்டு. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டேதுங்க வண்டி. ஆஹா, பேட்டரி டவுன் ஆகிடுச்சா? ஃப்ரெண்ட் ஒர்க் கொடுக்குறேன்னு பார்க்குறாரு நீ. ஐயோ, ஒன் செகண்ட். எஸ், ஸ்டார்ட் ஆகிட்டு. எஸ், பேட்ரி டவுனுங்க. ஓகே, பேட்டரி டவுன் ஆகிட்டு இருக்கு வண்டியில். என்ன பிரச்சனைன்னு தெரியல, எப்படி பேட்டரி டவுன் ஆச்சுன்னு தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. நைட் வரும்போது கூட எந்த பிரச்சனையும் இல்லை. சடனாக இப்போ பேட்டரி ட்ராப் ஆகிடுச்சு. இருங்க, நான் என்னென்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நேற்று நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, வண்டி இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு ஃபாகில் மட்டும் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டுருக்கேன். ஸோ அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு நானும் கவனிக்காமல் என்ன பண்ணிட்டேன், வண்டி டோட்டலாக லாக் பண்ணிவிட்டு போயிட்டேன் மேலே. அது என்ன பண்ணியிருக்கு, பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஃபாகில் ஆனில் இருந்ததுனால, வண்டி இக்னிஷன் இல்லாமல் ஃபாகில் மட்டும் ஆனில் இருந்ததுனால ஸோ சார்ஜ் ஃபுல்லாக வந்து பேட்டரியிலேருந்து எடுத்திருக்கு. ஸோ அதனால் பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் மார்னிங். இப்போது டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணார். ஸோ பேட்டரி கடைக்கு போகணும், மெக்கானிக் ஷாப் போகணும். அவர் என்ன சொன்னார்னா, பேட்டரி சார்ஜ் ஆகுது, பிரச்சனை இல்லை, ஸோ கொண்டு போகலான்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஒரு 2-3 தடவை கன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டேன் அவர்கிட்ட, கண்டிப்பாக கொண்டு போகலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தைரியமாக எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அடுத்து இப்போ ஷோலியா டேம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ வழியிலே சாப்பிட்டு முடிச்சுட்டா இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா மார்னிங்கே கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிடுச்சு வண்டி, பேட்டரி ட்ரைன் ஆகிடுச்சு. ஸோ அது டோட்டலாக என்னோட மிஸ்டேக் தான் அது. ஸோ ஷோலியா டேம் வந்துட்டோம் கிட்ட, நான் உங்களுக்கு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஷோலியா டேம் வந்துட்டோம். இதுதான் ஷோலியா டேம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு மேசிவான டேம் இது. ஆல்மோஸ்ட் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 56 meters. தட் மீன்ஸ் அரவுண்ட் 184 feetங்க இது. அண்ட் லென்த்துன்னு பார்க்கும்போது வந்து 430 meters. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு 1412 feet. ஸோ ரொம்ப பெரிய டேம் தான் கண்டிப்பாக. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோலியரோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இங்கே தான் எடுக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் இங்கே தான் நடக்குது. ஸோ இதில் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா 54 MW கிட்ட வந்து ஒரு அவுட்புட் இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஸோ இது அப்ராக்சிமேட் தான். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இது 54 MW சொல்கிறாங்க. 54 MW வரைக்கும் அவுட்புட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரிசர்வேர் பார்த்தீங்கன்னா இது வந்து மலக்கப்பாறை, அதாவது சாலக்குடி ரிவர்லேருந்து மலக்கப்பாறை ரிவர் இது வழியாக தான் கடந்து போகுது தண்ணி. ஸோ இது ஒரு பெரிய 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 டேம். ஸோ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய மலையில் வந்து இந்த டேமை பில்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஈஸியான இது கிடையாது இல்லையா, டாஸ்க் இல்லை இல்லைங்களா. ஸோ இதுக்கான ரிசோர்ஸ்லாம் கொண்டு வரணும் மேலே பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப பெரிய டாஸ்க் இது, பட் முடிச்சிருக்காங்க, பெரிய விஷயந்தான் இது. அண்ட் இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு, ஷோலியா டேம்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ 2-3 நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் இப்போ போகிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ரூட்டு. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி செக் போஸ்ட், அதாவது அதிரப்பள்ளி போகிறதுக்கான செக் போஸ்ட் இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது இல்லையா. இந்த செக் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. உங்கள் 2 பேர், என் ஃப்ரெண்ட் வண்டி என் வண்டி இருக்கு இல்லையா, 2 பேர் வண்டிக்கும் வந்து என்ட்ரி போட்டு ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. அது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவுட் போகும்போது, அதாச்சும் இந்த ஃபாரஸ்ட் எண்ட்லேருந்து அந்த ஃபாரஸ்ட் எண்ட் போகும்போது, கரெக்டாக அதிரப்பள்ளி கிட்ட போகும்போது ஒரு ஃபாரஸ்ட் எண்ட், இது ஒரு செக் போஸ்ட் வரும். அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லிப்பை கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து நீங்கள் வந்து அகைன் இந்த ரூட்டில் தான் வரப்போகிறீங்கன்ற மாதிரி கேட்பாங்க உங்களை. ஸோ நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அது பேஸ்ட் ஆன் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி ரிட்டர்ன் வரும்போதும் அதே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா, நீங்கள் இங்கே எப்படி மலக்கப்பாறை செக் போஸ்ட்டில் வந்து நீங்கள் டோக்கன் வாங்குறீங்களோ அதே மாதிரி அங்கே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க நீங்கள் ரிட்டர்ன் திருப்பி வர்றதுக்கு.
ஸோ உங்களோட பிளான் படி நீங்கள் அங்கே நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. அண்ட் அகைன் ரிட்டன் வரதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துங்க. தட் மீன்ஸ் ஒரு 4 o'clock வந்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைமில் 4 o'clock மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அகைன் தெரிஞ்ச மாதிரி இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, டென்ஸான ஃபாரஸ்ட்டு, ஸோ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே வந்து மூணார் ரூட் போகலாம். மூணார் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரூட்டில். ஐ மீன் லைக் மூணாரோட பேக் சைடு ரூட், அதாவது ஆனச்சல் கிட்ட வந்து கனெக்ட் ஆகும் அந்த ரூட். அதாவது சாலக்குடி அதுக்கப்புறமா வந்து அங்கமலாய் வழியாக போகும் அந்த ரூட். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி நீங்கள் பிளான் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோட்ஸ் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. லைக் நீங்கள் தமிழ்நாடு பார்டர் தாண்டினதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். அப் டு உங்களுக்கு ஒரு 10 to 15 minutes வரைக்கும் உங்களுக்கு ரோடு உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் பெட்டராகும். ஏன்னா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அது மைட் பி இன்னொரு 1 or 2 months முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம் கூட முடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது என்னென்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரோடு உங்களுக்கு வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் ஃபாஸ்ட்டாக போகணுன்ற மாதிரி. ஐ மீன் ரோடு இஷ்யூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ரோடு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களை டெம்ப் பண்ண ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக அது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது இங்கே. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர வண்டியும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா அது 2 பேருக்கு ரிஸ்க்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சஜஷன் இது. நீங்கள் போகும்போது அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்டு. ஸோ வழியில் எங்கேயும் வண்டி நிறுத்தாதீங்க. அது ஃபார் யுவர் சேஃப்டி. அப்படிங்களா? ஸோ செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். நாங்கள் போய் கண்டினியூ பண்ணுறோம். எஸ், செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இதான் மலக்கப்பாறை செக் போஸ்ட்டு. ஸோ ஆப்போசிட்டில் தெரியுது இல்லைங்களா, ஒரு ஒயிட் கலர் பில்டிங் வித் க்ரீன் கலர் ஷெட். தட் மீன்ஸ் அந்த ஓடு இருக்கு இல்லையா. ஸோ அந்த பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டோட பில்டிங்கு. அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். இங்கே தான் நம்ம போய் டோக்கன் வாங்கணும். ஸோ இருங்க, நான் போய் டோக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். எஸ், ஸோ டோக்கன் வாங்கியாச்சு. 2 பேர் வண்டியும், ஐ மீன் என்னோட வண்டியும் ஃப்ரெண்டோட வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ போயிட்டுருக்கோம். இப்போ செக் போஸ்ட்டில் தாண்டி நான் சொன்னேன் இல்லைங்களா, நடுவில் ரோட் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரோடெலாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இந்த ரோடு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்மூத்தான ரோடுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரோடு. ஆக்சுவலாக இது இப்போ தான் பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரோடு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரோடு. ரொம்ப பள்ளமேடாக இருந்துச்சு. ஆஃப் ரோடிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த தண்ணி சேர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வர மாதிரினா அந்த ரோட்டில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சேஃபாக வாங்க. அண்ட் தென் ரொம்ப பொறுமையாக வாங்க. ஏன்னா வந்து ரிஸ்க் அதிகம். அகெயின் ரோடு இது மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ லைக் ரோட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் நல்லா இருந்துச்சு ரோடு. சடனாக ரோடு வந்து ரொம்ப பள்ளமேடாக இருந்தது. ஸோ இதே மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ரோடோட, ஐ மீன் இந்த ஃபாரஸ்டோட டென்சிட்டி. 2 சைடுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட் இது. அண்ட் இது ஒரு சிங்கிள் ரோடு. உங்களுக்கு எங்கேயுமே நிறுத்தாதீங்க ரோடு இந்த ரோட்டில். ஓகேங்களா? கார் நிறுத்துகிறாங்க அதனால் நம்மளும் நிறுத்துகிறோம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா காரில் இருக்காங்க, they'll be very safe. பட் அவங்களும் சேஃப் கிடையாது தான். பட் ஸ்டில் அவங்க அட்லீஸ்ட் ஒரு உள்ளே இருக்காங்க, ஒரு கேஜ்குள்ளே இருக்காங்க. பட் நம்ம அப்படி கிடையாது, நம்ம ஓப்பனில் இருக்கும். ஸோ அவங்க நிறுத்துறாங்க, நீங்களும் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுன்னு பண்ணாதீங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தாங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக உங்களுக்கு ஃபைன் கொடுத்துருவாங்க. 5,000 rupees வரைக்கும் ஃபைன் இருக்கும். ஸோ அதனால் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அது பார்க்கும்போது இந்த இடத்துல நிறுத்தி வீடியோ எடுக்கணும் இல்லை ஃபோட்டோ எடுக்கணுன்ற மாதிரி டெம்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த தப்பு மட்டும் எப்பவுமே பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. ஸோ இந்த வியூஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்குது, ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. காலையில் மழை பெஞ்சது நல்லா. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு ஒரு மைல்டான வெயிலோடு சேர்ந்து அந்த வியூவே ரொம்ப ப்ளஷரபுளாக இருக்குது வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அண்டு இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஸோ லைஃப்பில். ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ட்ரிப்புன்னு தான் சொல்லுவேன் இதை. ஸோ நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா லைக் அக்டோபர் அந்த மாதிரி டைமில் பிளான் பண்ணுங்கள், விச் இஸ் மோர் பெட்டர். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனோட இது இன்டென்சிட்டி கம்மியாகி ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான சூழ்நிலைக்கு வரும். நீங்கள் ஆகஸ்ட்டு செப்டம்பர்லாம் வந்தீங்கன்னா ஸோ ரெயினோட லெவல் அதிகமாக இருக்கும். ஏன்னா கேரளா சைட்லலாம் மழை அப்போ தான் அதிகம் பீக்கில் இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் வரும்போது உங்களுக்கு மழை கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, இட்ஸ் பெட்டர்.
ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அப்படியே இந்த வெதரை என்ஜாய் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வரும்போது சொல்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபால்ஸ் ஒன்று வரப்போகுது. அந்த ஃபால்ஸ் பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன ஃபால்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. வாவ், ரூட் என்னங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு ரோடு ட்ரைவ் பண்ணுறதுக்கே. லைக் ஒரு 30 to 40 தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே. எஸ், நான் சொன்ன ஃபால்ஸ் இது தான். ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஓகே, இந்த ஃபால்ஸை நீங்கள் ரீச் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணதான் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது இந்த ஃபால்ஸ்? ரொம்ப நல்லா இருக்குது இல்லைங்களா? ஸோ ஃப்ரெண்டும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னார். ஸோ அவர் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரேன்னு இருக்காரு. வரட்டும் வரும். ஸோ நானும் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும். ஏன்னா காலையிலேருந்து இன்னும் ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுக்கவே இல்லை. லைக் 2-3 இடத்துல வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்னு பெருசாக எங்கேயும் எடுக்கலை. ஸோ இதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஓகே, வந்துட்டார். என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஓகே ஓகே ஓகே, ஃபோட்டோ எடுக்கலாம் தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர இருங்க. எஸ், ஓகே, என்ன இடத்துக்கு சொல்கிறார் ஃபோட்டோ. ஓகே ஓகே, ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுக்கலாம் இருங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோன்னே என்ன எடுக்க சொல்லி நம்ம எடுக்க சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். முடிச்சிட்டார் நினைக்கிறேன். இப்போ நம்ம டர்னு. வாவ், ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அங்கே அந்த ஃபால்ஸ் கிட்ட. நல்லா 2 ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நிறைய ஃபோட்டோஸ் தேறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் போட்டு இது பண்ண வேண்டியதான். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பேர் பார்த்தீங்கன்னா யுகீஸ் அட்வென்ச்சர். லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஐ மீன் போகிற போஸ்ட்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இது ரீச் ஆகிட்டோங்க. ஐ மீன் அதர்பள்ளி ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 2 to 3 kilometers தான். நம்ம நடுவில் செக் போஸ்ட்லாம் வர வந்தது. அங்கே நான் சொன்ன மாதிரி டோக்கன்லாம் வாங்கிட்டாங்க அங்கேருந்து. ஸோ எங்களை கேட்டாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் சாலக்குடி வழியாக ஊட்ட போயிடுவோம் நாங்கன்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கன் வாங்கி வச்சுட்டாங்க. நீங்கள் இதை திருப்பி ரிட்டன் வர மாதிரி இருந்தால் திருப்பி ஒரு டோக்கன் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்டு டிராஃபிக்காக இருக்கா என்ன, ஒரே கூட்டமாக இருக்குது. என்னங்க இன்னைக்கு கூட இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி இது வீக் டே தான், இன்றைக்கி ஃப்ரைடே இன்றைக்கி. அதுவே இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. இன்னும் சாட்டர்டேலாம் வந்திருந்தோன்னா அவ்வளோதான். சாட்டர்டே சண்டேஸ்லாம் ஃபுல் டிராஃபிக்காக இருந்திருக்க மாட்டேங்குது. ஓகே, ஓ இவங்க பாவி இந்த கார் தானா? நான் கூட டிராஃபிக்காக இருக்குன்னு நினச்சி ஏமாந்துட்டாங்க. சைடில் இருக்க கார்ஸ்லாம் பார்த்து ஒரு நிறைய வண்டி இருக்குது போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. எனிவேஸ், ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் அதிரப்பள்ளிக்கு. அண்ட் ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரிப்புன்னு தான் சொல்லுவேன் இது நான். ஏன்னா ஃப்ரம் த பிகினிங், அதாச்சும் சென்னையிலேருந்து கிளம்புனதுலேருந்தே வந்து ஒரு மல்டிபிள் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு. ஒரு ரூட்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஸ்டே பண்ண இடமா இருந்தாலும் சரி. ஸோ எல்லாமே ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ நானும் இதான் உங்களுக்கு சொல்வேன். உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் வண்டியில் ஃபுல்லாக பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபுல்லி த்ரோட்டல் அண்ட் மூவ் ஆன். ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷன் போயிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அங்கே இருக்க ஃபுட்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு, ஸோ நிறைய பீப்புளை மீட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். பட் எப்படி சொல்கிறது, நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணுன்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். வெல் அண்ட் குட், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ இங்கே பைக் பார்க்கிங் தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதான் தேடிட்டுருக்கோம். அவரும் அதான் தேடிட்டுருக்கார். ஃப்ரெண்டும் பைக் பார்க்கிங் தான் தேடிட்டுருக்காரு. ஸோ ஏன்னா ஃபுல்லாக வண்டி எல்லாம் வழியில் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் என்னென்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, கண்டுபிடிச்சிட்டார் போல் பார்க்கிங்கு. ஓகே, அந்த பக்கம் தான் இருக்குங்களா பார்க்கிங். ஓகே டன், வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் அதிரப்பள்ளி போயிட்டு உள்ளே போய் நம்ம டிக்கெட்லாம் வாங்கிட்டு நான் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன் வித் மீ, யுகீஸ் அட்வென்ச்சர். தேங்க்யூ, பபாய்.